அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, அரசு வேலை கிடைக்க, உங்களது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்க, உங்களுக்கு தைரியம் ஏற்பட, உங்கள் குடும்பத்திற்கு ஆபரண வசியம் ஏற்பட, வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்க ஒரு அருமையான கோதுமை பரிகாரம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஆடியோவை முழுமையாக கேளுங்கள். இந்த கோதுமை பரிகாரத்தை யார் செய்யணும் அப்படின்னு சொன்னா, யார் அரசு வேலைக்கு முயற்சி பண்றாங்களோ அவங்க செய்யலாம், யார் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றாங்களோ அவங்க செய்யலாம். தந்தை நலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் தந்தை இந்த பரிகாரத்தை செய்யணும். என்ன பரிகாரம் சொல்லிடுறேன், முழுசா கேட்டுட்டு அதன் பிறகு நீங்க யார் செய்யணும் முடிவு பண்ணிக்கோங்க. தைரியம் ஏற்பட, ஆபரண வசியம் ஏற்படுறதுக்கெல்லாம் உங்க குடும்ப தலைவர் யாரோ அவர் இந்த பரிகாரத்தை செய்யணும். என்ன பரிகாரம்னு சொல்றேன். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு 100 கிராம் கோதுமை வாங்கிக்கணும். கோதுமை மாவு இல்லை, கோதுமை தானியமாவே ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. ஒரு 1/2 மீட்டர் வெள்ளை துணி வாங்கி வீட்டில் வச்சிருங்க. இந்த 1/2 மீட்டர் வெள்ளை துணியை 9 பாகமாக நீங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். 9 பாகமா அந்த வெள்ளை துணியை நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பாகத்திலையும் 2 ஸ்பூன் கோதுமை வைங்க. கோதுமை வச்சு வெள்ளை நூலை கொண்டு அதை சிறிய மூட்டையாக மொத்தம் 9 தனித்தனி மூட்டைகளை தயார் செய்து கொள்ளுங்கள். நான் சொல்றதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க சொந்தங்களே. கோதுமை தானியத்தை ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. வெள்ளை துணி ஒரு 1/2 மீட்டர் வாங்கிக்கோங்க. வெள்ளை நூல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெள்ளை துணியை 9 பாகமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பாகத்திலையும் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ கோதுமை, அது எவ்வளவு, அந்த 100 கிராம் கோதுமையை பிரிச்சு நீங்க இந்த 9 துணியிலையும் வச்சு வெள்ளை நூல் கொண்டு தனித்தனியா 9 மூட்டையை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. தயார் பண்ணி வச்சுட்டு யாருக்கு இந்த பரிகாரம் பண்ணணுமோ அவங்க இரவு தூங்குறாங்க இல்லையா, அந்த தூங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய தலையணை கடையில இந்த மூட்டையை வைக்கணும். எப்படி வைக்கணும்னு சொல்றேன், கவனமா கேளுங்க. இந்த பரிகாரம் என்னைக்கு ஆரம்பிக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த 9 மூட்டையில ஒரு மூட்டையை யாருக்கு இந்த பரிகாரம் செய்யணுமோ அவங்க தலையணை கடையில வச்சுட்டு அவங்கள படுக்க சொல்லிருங்க. அவங்க படுத்து மறுநாள் எழுந்தவுடன் அந்த தலையணை கடையில் வச்ச அந்த மூட்டையை அவர் தொடக்கூடாது. யார் படுத்தாங்களோ அவங்க தொடக்கூடாது. வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருவர் அதை இடது கையால் எடுத்து வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில வச்சிருங்க, ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. அடுத்த நாள் திங்கட்கிழமை நைட் இதே மாதிரி, செவ்வாய்க்கிழமை நைட் இதே மாதிரி, புதன்கிழமை நைட் இதே மாதிரி, இப்படி 9 இரவுகள் ஒவ்வொரு மூட்டையா வைத்து வைத்து மறுநாள் அதை எடுத்து தனியா வச்சிடணும். சரியா? 9ஆம் நாள் இரவு முடிந்து 10ஆம் நாள் காலையில நீங்க அந்த 9வது மூட்டையை எடுத்து மொத்தம் 9 மூட்டை நீங்க தலையணை கடையில வச்சு எடுத்திருப்பீங்க. தெளிவா புரிஞ்சுங்களா? அந்த 9 மூட்டைகளையும் ஒரு வெள்ளை துணியில ஒன்னா கட்டுங்க. இது யார் செய்யணும்? யார் வீட்டில் துணைக்கு இருக்காங்களோ அவங்க செய்யணும். யார் பரிகாரம் செய்யறாங்களோ அவங்க அதை தொடவே கூடாது. அந்த 9 நாள் வைத்து முடித்து 10வது நாள் அந்த 9 மூட்டைகளையும் தனியா எடுத்து ஒன்னா கட்டி உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய 6 கடல், உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய 6 கடல் ஓடுற தண்ணியில அந்த மூட்டையை போடணும். அப்படி போடுவதற்கு முன்பாக நீங்க சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு போடணும். எப்படின்னா, அந்த 9 மூட்டைகளும் வீட்டில இருந்து எடுத்துட்டு போறீங்கல்ல, மீண்டும் சொல்றேன், இந்த மூட்டையை யாருக்கு பரிகாரம் செய்யணுமோ அவங்க தொடக்கூடாது. யாருக்கு பரிகாரம் செய்யணுமோ அவங்க எடுத்து போய் தண்ணியில போடக்கூடாது. வீட்டில் இருக்க மற்றவங்க தான் இதை செய்யணும். வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு முன்னால பூஜை அறையில் அந்த மூட்டையை வைத்து சூரிய பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணி, சூரிய பகவானே, இந்த பிரார்த்தனைக்காக நாங்கள் இந்த பரிகாரம் பண்ணியிருக்கோம், எங்களது பிரார்த்தனை விரைவில் நிறைவேற வேண்டும் என்று சூரியனை பிரார்த்தனை செய்து அந்த 9 மூட்டையும் சேர்ந்த அந்த மூட்டையை ஓடுற தண்ணியில விட்டுட்டு வீட்டுக்குள்ள வரும்போது குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரணும். அன்னைக்கு 3 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணணும். அந்த சொந்தங்களே, இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நீங்க செஞ்ச ஒரு சில வாரத்திலேயே உடனே ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளவு அற்புதமான, ஒரு சிலருக்கு அடுத்த நாளை கூட ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அவ்வளவு அற்புதமான சித்தர்கள் சொன்ன கோதுமை பரிகாரம் அனைவரும் செய்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆனந்த ஆன்மீகம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்கள் பிள்ளைகள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டுமா? பிப்ரவரி 1ஆம் தேதி நாங்கள் தொடங்க இருக்கக்கூடிய கல்வி வசிய பயிற்சி வாட்ஸ்அப் பயிற்சியில் பிள்ளைகளை இணைத்து விடுங்கள். 11 நாட்கள் ஆன்மீக பயிற்சி. இந்த பயிற்சியில் சேரும் மாணவர்கள் அத்துணை பேருக்கும் சரஸ்வதி வசிய சொல் தனித்தனியே பூஜை வைத்து வழங்கப்படும். அதை போல பிப்ரவரி 9ஆம் தேதி தை அமாவாசை. இறந்த முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக, அது எந்த விதமான மரணமாக இருந்தாலும் சரி, இறந்த முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக அதர்வன ஆத்ம சாந்தி பூஜை மயான கரையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பதிவு செய்ய விரும்புறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 400. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.